யாரிவ நிகழ்ச்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மனிதன் தான் செய்யும் எந்த ஒரு செயலுக்கும் பிரதிபலன் விரும்புகின்றான். தங்களுக்கு ஏதாவது பயன் கிடைத்தால்தான் மனிதன் செயல்படவே விரும்புகின்றான். மனிதனின் வாழ்க்கையில் பல திறமைகள் உடையவனாய் கடுமையாக உழைத்து தன் முயற்சியினால் வாழ்க்கையில் உயர்கின்றான். இப்படி இருக்கும்போது தெய்வத்தை தேடுவதால் தனக்கு என்ன பயன் கிடைக்கும் என்று கருதுகின்றான். என் வாழ்க்கை என் கையில் என்று நினைத்து தெய்வத்தை குறித்து சிந்திப்பதில்லை. மனிதன் தெய்வத்தை குறித்து சிந்திக்க வேண்டியது அவசியமா? உங்கள் மனதிலும் இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்புகின்றதா? வாருங்கள், பரிசுத்த வேதாகமத்திலிருந்து விடையளிக்க வருகிறார் திரு ராஜபாலன் அவர்கள். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இவ்விதமாக கேட்டார். என்ன கேட்டார்னா, இந்த தெய்வத்தால எனக்கு என்ன பயன்? ஏங்க, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை கண்டு கொண்டு தான் வாழணுமா? ஏன் என் வாழ்க்கையை இந்த டிஜிட்டல் யுகத்துல, ஜென் ஜெனரேஷன்ல நான் என்னுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடாதா? எனக்கு நல்ல அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு, எனக்கு எதையும் சாதிக்கக்கூடிய திறமை இருக்கு, கடவுள் எதுக்குங்க? இந்த தெய்வத்தாலே எனக்கு என்ன பயன்? அநேகர் கேட்கக்கூடிய கேள்வி அதானே. நான் சம்பாதிக்கிறேன், நான் பணம் சம்பாதிக்கிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையின் காரியங்களை தேவையை சந்திக்கிறேன், அப்படி இருக்கும்போது கடவுள் எனக்கு எதற்கு? இந்த தெய்வத்தாலே என்ன பயன் என்பதற்கு வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது, இந்த தெய்வம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம் என்றால், வாழ்வின் அர்த்தத்தை கொடுப்பவர் இந்த தெய்வம். வாழ்வின் அர்த்தத்தை கொடுப்பவர் இந்த தெய்வம். சரி, வாழ்வின் அர்த்தத்தை கொடுப்பவன்றதுக்கு வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். பிரசங்கியுடைய புத்தகம் 12வது அதிகாரம் 1 வசனம். அது என்னங்க பிரசங்கி, அதிக பிரசங்கின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? இது பழைய தமிழ், இது சமஸ்கிருதம் கலந்த தமிழ். பிரசங்கின்ற வார்த்தைக்கு சபை உரையாளர், சபை விரிவுரையாளர்னு சொல்லி அர்த்தம். இந்த புத்தகத்தை எழுதினவர் யார்? பெரிய ஞானியாகிய பெரிய அறிவுள்ள சாலமோன் ராஜா எழுதியிருக்கார். அந்த சாலமோன் ராஜா எழுதின புத்தகத்துல ஒரு புத்தகம். சரி, இந்த புத்தகத்தை வாசிக்கிறேன். 12:1. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. நினை என்ன அர்த்தம்? வாழ்க்கையின் வசந்த காலத்துல கடவுளை நினைக்க வேண்டும், இந்த கடவுளை தேட வேண்டும்னு அவர் சொல்றார். எனக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஏன் இந்த கடவுளை தேடலும்? இவர் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, கடவுளை தேடாதபடிக்கு உன்னால் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது, வாழ முடியாது. எந்த விதத்துல சொல்ல முடியும் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ முடியாதுன்ட்டு? பிரசங்கி 2வது அதிகாரத்துல இதை பற்றி விரிவாக இந்த சாலமோன் எழுதுகிறார். என்ன எழுதுறார் தெரியுமா? 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருந்து அந்த 2வது அதிகாரத்துடைய கடைசி பகுதி வரைக்கும் அவர் என்ன எழுதுறாருன்னா, வாழ்க்கையில நான் அர்த்தத்தை பல்வேறு காரியங்களில் தேடிக்கொண்டிருந்தேன். வாழ்க்கையில் அர்த்தத்தை பல்வேறு காரியங்களை தேடிக்கொண்டிருந்தேன். எந்த விதத்தெல்லாம் தேடினார்ன்றதை டீட்டெயிலாக எழுதி வச்சிருக்கார். 2வது அதிகாரம் 3ஆம் வசனம். வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றிக் கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியீரத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன். அவ்வளவு அறிவுள்ள ராஜாவாகிய சாலமோன் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் வாழ்க்கையின் அர்த்தத்தை எங்க தெரியுமா தேடினேன்? சாராயத்துல தேடினேன்ற. என்னுடைய தேகத்தை மதுபானத்தினாலே சீராட்டி கொண்டிருந்தேன். கிடைச்சிச்சா? கிடைக்கல, கிடைக்கல. பல்வேறு விதமான போதைகள் நீங்க முயற்சி பண்றீங்க இல்லையா? இதை குடிக்கிறது மூலமா, இதை செய்யறது மூலமா எனக்கு திருப்தி கிடைக்குமா? திருப்தி கிடைக்காது. வாழ்க்கையின் அர்த்தத்தை அது கொடுக்குதா? கொடுக்கல. அதோட அவர் நின்று போல. 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். 2வது அதிகாரம் 4ஆம் வசனம். நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன். 5ஆம் வசனம். எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகலவித கனி விருட்சங்களையும் நாட்டினேன். பெரிய வேலைகளை செய்தேன், அநேக காரியங்களை நான் சம்பாதித்தேன். வாழ்க்கையுடைய லட்சியம் அநேகருக்கு அப்படிதான் இருக்கு. நான் ஒரு பெரிய வீடு கட்டிட்டேனா, கோடீஸ்வரனா நான் மாறிட்டேனா, நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டுபிடிப்பேன்னு சொல்லி சொல்றாங்களே. ஆனா அர்த்தம் கிடைச்சிச்சா? இல்ல. பிரச்சனை என்ன தெரியுமா? மனிதனுடைய வாழ்க்கையின் அர்த்தமற்ற நிலைமைக்கு காரணம் இந்த தெய்வத்தை அறிந்து கொள்ளாமல் வாழ்வது. இதை சாலமோன் ராஜா எழுதி வச்சிருக்கார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கார். சரி, அதோட அவர் நிக்கல. 2வது அதிகாரம் 7ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன், வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான
திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. 8ஆம் வசனம். வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் நான் சம்பாதித்தேன். என்ன தெரியுமா சொல்றாரு? நான் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு நான் சம்பாதித்தேன். என்னுடைய வயது ஒத்த அநேக மக்களை கம்பேர் பண்ணும்போது நான் மிகவும் பணக்காரராக மாறிவிட்டேன். என்கிட்ட ஒரு தம்பி வந்து கேட்டாங்க. எனக்கு ஏறக்குறைய 28 வயசு ஆகுது, கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் நான் லைஃப்பில் செட்டில் ஆகலை. பாருங்களேன், இந்த 28 வயசில் எத்தனை பேருக்கு வீடு கட்டிட்டாங்க என் வயசில் உள்ளவங்க, அல்லது நிறைய காசு சம்பாதிச்சிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க. ஆனால் நான் இதெல்லாம் வாங்கலைன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த தம்பிகிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, தம்பி, இதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில அர்த்தம் கிடைச்சிச்சா? அதற்கு அவர்கிட்ட பதில் இல்லை, பதில் இல்லை. இந்த இடத்துல சாலமோன் ராஜா சொல்கிறார், எல்லாவற்றையும் நான் சம்பாதித்தேன், எல்லாரை விட பணக்காரனானேன். அது அவருக்கு அர்த்தத்தை கொடுத்தது, அர்த்தம் கொடுக்கவில்லை. ஆகவே அடுத்த காரியத்தை அவர் என்ன செய்யறார்? முயற்சி பண்ணுகிறார். 2வது அதிகாரம் 10ஆம் வசனம். என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. நான் எதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சேனோ எல்லாத்தையும் நான் பார்த்தேன், எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணேன். இன்னைக்கு என்னைக்குமே இல்லாத அளவுக்கு டிவி சேனல் பெருகி போயிடுச்சு. மொபைல் ஸ்கிரீன், அதாவது அந்த ஸ்கிரீன் டைம்னு எடுத்தீங்கன்னா, ஒரு வாலிபன் நிவேதமாக சொன்னான். என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு நாளைக்கு 16 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. எதற்காக? அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த மொபைலை பார்த்து அதில் வரக்கூடிய காட்சிகள் நல்ல காட்சிகளாகவும் இருக்கலாம், தவறான காட்சிகளாகவும் இருக்கலாம். இதை பார்த்து இதை ரசிப்பதன் மூலமாக எனக்கு சந்தோஷம் கிடைக்குது. ஆனால் கேள்வி என்ன தெரியுமா? உங்களுக்கு வாழ்க்கையின் அர்த்தம் கிடைச்சிச்சா? அதான் கேள்வி. என்னுடைய கண்களாலே அநேக காரியங்களை பார்த்து நான் என்ஜாய் பண்ணுறேன். ஒரு சில மக்கள் கொஞ்சம் லீவு கிடைச்சா கிளம்பி ஏதாவது ஊருக்கு போயிடுறாங்கல்ல, அங்கே போய் கடவுள் படைத்த படைப்புகள் எல்லாவற்றையும் பார்த்து பயங்கர என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. நல்ல காரியம். ஆனால் அதன் மூலமாக உங்களுக்கு திருப்தி கிடைச்சிச்சா? வாழ்க்கையின் அர்த்தம் கிடைச்சிச்சா? அதான் கேள்வி. இவர் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த 10ஆம் வசனத்துடைய பின்பகுதி வாசிக்கிறேன். என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த எல்லா முயற்சிகளிலும் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்களால் எனக்கு கிடைத்த பலன். என்னுடைய உடம்பு என்னெல்லாம் விரும்பிச்சோ அத்தனையும் நான் அனுபவிச்சேன். இந்த சாலமோன் ராஜாவுடைய வரலாற்று நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பயங்கர வேதனையா இருக்கும். ஏன்னா அவருக்கு எத்தனை மனைவிகள் தெரியுமா? 1 2 கிடையாது, மொத்தம் 300 மனைவிகள். 300 மனைவிகள். அந்த 300 மனைவிகள் பத்தாதுன்னு சொல்லி 700 வைப்பாட்டிகள், 700 மறுமனையாட்டிகளோடு வாழ்ந்த, 1000 பெண்களோடு வாழ்ந்த அசிங்கமான அரசன் இந்த ராஜா. அவ்வளவு பணம் இருந்தது. அதனால அந்த பணத்தை பயன்படுத்தி, தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, சந்தோஷத்துக்காக தான் எதையெல்லாம் அடைய வேண்டும் நினைத்தானோ எல்லாவற்றையும் அடைந்த ஒரு ராஜா. ஆனா அவனுடைய பணம், அவனுடைய சாதனைகள், அவன் கண்களாலே பார்த்து அனுபவித்த காரியங்கள், தன்னுடைய உடம்பின் ஆசைகளை தீர்ப்பதற்காக அவன் திருமணம் பண்ணின பெண்கள், இவை எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில திருப்தியை கொடுத்ததா? அதற்கான பதிலையே அவர் எழுதுறார். அந்த பதில் என்ன தெரியுமா? நான் வாசிக்கிறேன். 11ஆம் வசனம். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலவுமாயிருக்கிறது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. இந்த புத்தகத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. மாயைன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் வேனிட்டின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. வேனிட்டின்ற வார்த்தைக்கு மீனிங்லெஸ் சொல்லி அர்த்தம். அர்த்தமற்ற வாழ்க்கை, அர்த்தமற்ற வாழ்க்கை, அர்த்தமற்ற வாழ்க்கை. இன்னும் பின்னாடி என்ன எழுதுறா தெரியுமா? காற்றை கையிலே பிடித்த மாதிரி ஒரு வாழ்க்கை. காற்றை கையில பிடிச்சிடலாம். சின்ன பிள்ளைகளை நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவேளை மலை பிரதேசங்களுக்கு போகும்போது அந்த மிஸ்ட், பனி படர்ந்த அந்த ஒரு மேகங்கள் போகும்போது இந்த குழந்தைகள் ஓடி போய் கையில பிடிக்கும். பிடிச்சு கையை திறந்து பார்த்தா உள்ள ஒண்ணுமே இருக்காது. இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கை இருக்கு இல்லையா? எத்தனையோ காரியங்களை செய்யறீங்கல்ல. ஆனா வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி வாழ்க்கையின் அர்த்தத்தை பெற்றிருக்கிறீர்களா? அதான் கேள்வி. உங்களுக்கு நல்லா தெரியும், எதிலே அர்த்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த இடத்துல சாலமோன் ராஜா எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாழ்க்கையின் அர்த்தம் எதிலையுமே கிடைக்கவில்லை என்று எழுதுகிறார்.
அப்போ வாழ்க்கையின் அர்த்தத்துக்கான பதில் தான் என்ன? அவருடைய வாழ்க்கையில அந்த அதிகாரத்துல கடைசி அதற்கு பதில் சொல்லுகிறார். அதை வாசிக்கிறேன். பிரசங்கி 2வது அதிகாரம் 26ஆம் வசனம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். கடவுளுடைய பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தை அளிக்கிறார், அறிவை அளிக்கிறார், இன்பத்தை அளிக்கிறார். உலகத்துல மற்ற காரியங்கள்ல சந்தோஷத்தை தேடுறவனுக்கு எதுவுமே கிடைக்காதுன்றார். எப்படிங்க கடவுளுடைய பார்வைக்கு நல்லவனாக இருக்க முடியும்? கடவுளுடைய பார்வைக்கு எவ்விதமாக நல்லவனாக இருக்க முடியும்? யாரும் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் ஒரே மாதிரி வாழ்க்கை. என்னுடைய உள்ளத்திலேயும் வெளியேயும் ஒரே மாதிரி வாழ்க்கை. எல்லா சூழ்நிலையிலையும் நல்லவனாக வாழக்கூடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை சாத்தியமா? அந்த வாழ்க்கையை கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். வேதவசனம் என்ன சொல்கிறது? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். உலகத்திலே அவர் வந்தது ஒரு மதத்தை உருவாக்குவதற்காக வரவில்லை. அவர் வந்தது பாவத்திலே வாழக்கூடிய ஒரு மனிதன், வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன், பாவத்தோடு போராடி பல்வேறு காரியங்கள் அர்த்தத்தை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனை தேடி வந்து, வாழ்க்கையின் அர்த்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்னை அறிந்து கொள்ளுங்கள் சொல்லி சொல்றார். ஏன் அவர் அறிந்து கொள்ள வேண்டும்? என்னுடைய பாவத்துக்காக உயிர் கொடுத்தவர், பாவத்துக்காக உயிரோடு எழுந்தவர், இன்றைக்கும் உயிரோடு இருந்து அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். ஆகவேதான் இந்த தெய்வம் எனக்கு தேவை, தெய்வம் எனக்கு தேவை. அதனாலதான் சாலமோன் சொல்றாரு, வாலிபனே உன் வாலிப நாட்களில் உன்னை படைத்தவரை நினை. படைத்தவர் கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளை, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வேண்டுமா? அர்த்தமுள்ள வாழ்க்கை வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு கதை சொன்னா உங்களுக்கு புரியும் சொல்லி நினைக்கிறேன். ஒரு நாள் அமெரிக்காவுடைய முக்கியமான ஒரு ஜங்ஷன்ல ஒரு கார்ல ஒரு தம்பதியர் பயணம் செஞ்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. கார் முக்கியமான இடத்துல ரிப்பேர் ஆகி நின்றுச்சு. அது ஏதோ ஒரு கோளாறாகி நின்றுச்சு. அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்த கணவர் அந்த காரை எப்படியாவது சரி பண்ணலாம்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்த்தார். கார் கிளம்பல. அந்த நாட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறது இயற்கை. நம்ம நாட்டிலேயே ஒரு சிலர் அப்படி பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க கார் பக்கத்துல இன்னொரு கார் வந்து நின்றுச்சு. அவர் சொன்னார், மே ஹெல்ப் யூன்னு சொல்லி கேட்டார். நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமான்னு சொல்லி கேட்டார். அங்க ஒரு வயதானவர். இந்த காருடைய ஓனருக்கு, இந்த வாலிபனுக்கு அவருடைய உதவியை கேட்க விருப்பம் இல்லை. இது என்னுடைய கார், இதை நான் இவ்வளவு நாள் கேண்டல் பண்றேன், என்னால சரி பண்ண முடியாத ஒரு காரியத்தை இந்த வயதானவர் எப்படி சரி பண்ணிடுவார்னு சொல்லி யோசிக்கிறார். வேற வழி இல்லை, அதனால சரி மனம் இல்லாதபடிக்கு அவர்கிட்ட சரி நீங்க பாருங்கன்றாங்க. அந்த காருடைய முன்பகுதி எஞ்சினை திறந்து ஒரு சில நிமிடங்கள்ல அந்த கார் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மனிதனுக்கு, இந்த வாலிபனுக்கு புரிஞ்சிடவே முடியல. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் இந்த கார் வந்து கிளம்பவே இல்லை. யாரோ ஒருத்தர் வயசானவர் வந்தாரு, பக்கத்தில் வந்து ஒரு சில நிமிடங்கள்ல இந்த காரை கிளப்பிட்டாரு. இது எப்படி சாத்தியம் சொல்லி அவர்கிட்ட கேட்டார். ரொம்ப நன்றி சார், உங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்டார். ஆம் டாக்டர் ஹென்ரி ஃபோர்டுன்னு சொல்லி அந்த வயதானவர் சொன்னார். என்னுடைய பெயர் டாக்டர் ஹென்ரி ஃபோர்டு. நான் யார் தெரியுமா? நீங்க ஓட்டிட்டு வந்த அந்த ஃபோர்டு கார் இருக்கு இல்லையா, அந்த காரை வடிவமைத்தவர் நான். ஐ எம் த டிசைனர் ஆஃப் தட் ஹென்ரி ஃபோர்ட் கார் சொல்லித்தான் அறிமுகப்படுத்தினார். அப்ப அன்னைக்கு அந்த மனிதன் புரிந்து கொண்டது என்ன தெரியுமா? என்னுடைய காரை பற்றி என்னை விட அந்த காரை உருவாக்கினவருக்கு நல்லா தெரியும். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் அர்த்தத்தை தேடிட்டே இருக்கீங்க இல்லையா? அது கிடைச்சா, இது கிடைச்சா, அதை செஞ்சா, இதை செஞ்சா எனக்கு திருப்தி கிடைக்கும். அநேகர் சொல்றதை கேட்டிருக்கோம் இல்லையா? நான் நீட் மாத்திரம் பாஸ் ஆயிட்டேனா, எனக்கு எம்பிபிஎஸ் சீட் மட்டும் கிடைச்சிட்டா, நான் லவ் பண்ற இந்த பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டா, அல்லது நான் இவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டேனா, இவ்வளவு பெரிய பணக்காரரா மாறிட்டேனா, அல்லது என்னுடைய வாழ்க்கையின் லக்கை அடைந்து விட்டால் நான் சந்தோஷமா இருப்பேன், என் லைஃப் பயங்கர மீனிங்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்களே. இல்லைங்க, இல்லை. சாலமோன் ராஜா சொன்னதை நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? நீங்களும் தேடிட்டே இருக்கீங்களா? உங்களுக்கு வயது 60 ஆகலாம், 70 வயது ஆகலாம், அல்லது 50 வயது ஆகலாம். நீங்க தேடின அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆனா இங்க ஒரு தெய்வம் வாழ்க்கையின் அர்த்தத்தை கொடுப்பதற்காக, நாம் உலகத்தில் எதற்காக வாழுகிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்திற்கு வந்து உயிரை கொடுத்து உயிரோடு எழுந்தார். அவர் இலவசமா கொடுக்கிறார். அவற்றை வந்து, இயேசுவே என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னியும், வாழ்க்கையின் அர்த்தத்தை பல்வேறு இடங்கள்ல தேடி தேடி நான் சோர்ந்து போயிட்டேன், எனக்கு உண்மையான வாழ்க்கையின் அர்த்தத்தை தாங்க, என்னுடைய உள்ளத்துக்குள்ளே நீர் வந்து என்னை தேவனுடைய பிள்ளையாக மாற்றும் சொல்லி நீங்க அவர்கிட்ட வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையின் அர்த்தத்தை கொடுப்பார். எவ்வளவு உறுதியா நீங்க சொல்றீங்க. எங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டேன். 17 வயதுல நான் இயேசு கிறிஸ்துவுக்கு காலேஜ் படிக்கும் போது என்னுடைய உள்ளத்துல அவரை ஏற்றுக்கொண்டபடியால் வாழ்க்கையில அர்த்தத்தை கொடுத்தார். ஐயா, உங்களை பெரிய பணக்காரரா மாத்திட்டாரா? பணக்காரர்லாம் மாத்தல.
வாழ்க்கையின் அர்த்தத்தை பல்வேறு இடங்களில் தேடிக்கொண்டிருந்த எனக்கு வாழ்க்கையின் அர்த்தத்தை கொடுத்தார். விளைவு, வாழ்க்கையை முடிக்காதபடிக்கு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர் உதவி செய்திருக்கிறார். ஏன் உங்களுக்கு கொடுக்க மாட்டார்? யோசித்து பாருங்களேன். இந்த தெய்வம் எதற்கு தேவை? அர்த்தமுள்ள வாழ்க்கையை கொடுப்பதற்கு தேவையான ஒரு தெய்வம். இரண்டாவது, அசுத்தத்தை அகற்றுகிற தெய்வம். வாழ்க்கையில் உள்ள அசுத்தத்தை அகற்றக்கூடிய தெய்வம். அதனால தெய்வம் நமக்கு தேவை. 1 யோவான் 1வது அதிகாரம் 7ஆம் வசனத்துடைய பின்பகுதி விதமாக சொல்கிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சரி, இது என்னங்க புது வசனமா இருக்கு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய பாவத்தெல்லாம் கழுவுமா? ஆமா, வசனம் சொல்லுது. உலகத்திலே ஏன் கடவுள் மனிதனுக்கு தேவை? ஏன் மனிதன் தானே வாழ்ந்து விட முடியாதா? இந்த கேள்விக்கு பைபிள் சொல்லுது, வாழ முடியாதுங்க. அதாவது இந்த தெய்வத்தால் எனக்கு என்ன பயன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மனிதன் பாவத்தோடு போராடி கொண்டே இருக்கிறான். நமக்கு நல்லா தெரியும். சிந்திக்க தகாத காரியங்களை சிந்திக்கிறோம், பார்க்க தகாத காரியங்களை பார்க்கிறோம். மனைவி கிட்ட எரிஞ்சு நான் விழுந்துடுறேன், கோவப்பட்டுறேன், பிள்ளைகளை அடிச்சிடுறேன், மற்றவங்க மேல பொறாமப்பட்டுறேன், ஐயோ உட்காந்து வருத்தப்படுறேன், ஐயோ நானா இப்படி இருக்கிறேன், என்னுடைய எண்ணங்களா இவ்வளோ அசுத்தமா இருந்துச்சு, சரி இனிமே நல்லவங்களா இருக்கலாம். நான் என்னுடைய பக்தி மார்க்கத்தில் அநேக காரியங்களை நான் செய்கிறேன், நான் நம்பக்கூடிய கடவுள்கிட்ட அநேக காரியங்களை கேட்டு பார்க்குறேன், ஆனால் என்னுடைய பக்தி முயற்சிகள் எதுவும் என்னை மாற்றவில்லை. நீங்க கூட ட்ரை பண்ணி பார்க்குறீங்க இல்லையா? உங்க பக்தியை நான் பாராட்டுறேன், ஆனால் பக்தி உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்துச்சேன். இந்த இடத்துல ஒரு கடவுள் சொல்லுகிறார், அவருடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஏன் அப்படி? இந்த உலகத்திற்கு கடவுள் மனிதனை தேடி வந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்தார். பிறந்ததுடைய நோக்கம் என்ன தெரியுமா? மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக. ஏங்க அவர் பிறக்காமையே இந்த உலகத்துல மனிதனை பாவத்திலிருந்து நீக்கிடக்கூடாதா? மனிதன் பாவம் செய்தால் மனிதன் பாவத்துக்கு பிராயசித்தமாக ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும். மனிதன் செய்த பாவத்திற்காக ஆடு மாடுகளுடைய இரத்தம் நிரந்தரமான தீர்வை கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது உலகத்துல ஒரு மனிதன் செய்த தவறுக்கு இன்னொரு மனிதன் தன்னை பலியாக கொடுக்க முடியாது. ஏன்? இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் கெட்டவர்கள், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பாவிகள். உலகத்தில் இருக்க எல்லாரும் பாவிகள். அதான் ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. அப்படி இருக்கும்போது நான் செஞ்ச தப்புக்காக வேற யாரும், என்னுடைய பெற்றோரோ, இந்த உலகத்தில் இருக்க யாருமே உயிரை கொடுக்க முடியாது. அப்போ பாவமே இல்லாதவர். அவர் பாவமே இல்லாதவர். இந்த உலகத்துல வாழும் போது தனக்கு பின்னாடி வரக்கூடிய மக்களை பார்த்து, மத தலைவர்களை பார்த்து, என்கிட்ட பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் சொல்லி கேட்டார். இந்த உலகத்துல எந்த மகானாவது அப்படி சொல்லியிருக்காரா? நான் தப்பே செய்யல சொல்லியிருக்காரா? சொன்னா உடனே சொல்லிடுவோம்ல, அவரா உங்களை பத்தி எனக்கு தெரியாதான்னு சொல்லிடுவோம்ல. அல்லது உள்ளத்தின் ஆழத்துல என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய தவறுகள் என்ன பாதிச்சிருக்கோம் இல்லையா? ஆனால் தைரியமாக அவர் சொன்னார், என்ன சொன்னாரோ அதை செய்து காட்டினார், என்ன செய்து காட்டினாரோ அதை சொன்னார், எதை அப்படியே வாழ்ந்து காட்டினார். கடவுள் இந்த உலகத்தில் எவ்விதமாக வாழ முடியும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் அவர் வெளிப்படுத்தினார். பாவமே அறியாத அவர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர் செய்த பாவத்துக்காக நம்ம அடைய வேண்டிய தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் ஐயா. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. காரணம் அன்பு. அவர் என்னுடைய பாவத்துக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த இரத்தத்துடைய வல்லமை என்ன தெரியுமா? மனிதனுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி அவனை சுத்திகரிக்கும். அவனுடைய இரத்தத்தை தவிர இந்த உலகத்துல பாவ மன்னிப்புக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, முடியாது. ஏன்? இந்த தெய்வம் எனக்கு தேவை. இந்த தெய்வத்தால என்ன பயன்? என்னுடைய வாழ்க்கையின் அசுத்தத்தை நீக்கி என்னை புனிதனாக, தூய்மை உள்ளவனாக, நல்லவனாக இந்த உலகத்திலே மாற்றக்கூடிய தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்களுடைய வாழ்க்கையில அர்த்தம் உண்டா? உங்களுடைய வாழ்க்கையில அசுத்தத்துல வாழ்றீங்களா? உங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை கொடுப்பதற்காக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக உங்களுக்காக அவளோடு காத்திருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து. அவரை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது.
உங்க தவறுகளெல்லாம் அவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கக்கூடாது. அவர் அவருடைய இரத்தத்தினாலே உங்களை கழுவுவார். அவர் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பார். கண்டிப்பாக அவர் உங்களுக்கு தேவை. இதை மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். இதை புரிந்து கொள்வீர்களா? நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். அன்புள்ள ஆண்டவரே, வாழ்க்கையின் அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் என்று நாங்கள் உண்மை குறித்து கேள்விப்பட்டோம். வாழ்க்கையின் அர்த்தத்தை பல்வேறு விதங்களில் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள், நீர் தரக்கூடிய இலவசமான திருப்தியான அர்த்தமுள்ள வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொள்ள நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். அசுத்தத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய தெய்வம் நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. தங்களுடைய வாழ்க்கையில் பாவத்தோடு போராடக்கூடிய மக்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களுக்கு உதவி செய்யும். உண்மை அறிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெபத்துக்கு பதில் நீங்க தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென். உலகம் தந்த செல்வமெல்லாம் கையில் நிற்க காற்றை போல, உலகம் தந்த செல்வமெல்லாம் கையில் நிற்க காற்றை போல, அறிவும் புகழும் தேடிடினும் உள்ளம் நிறையா வெறுமையாக, அறிவும் புகழும் தேடிடினும் உள்ளம் நிறையா வெறுமையாக, இயேசுவே உன் வாழ்வின் அர்த்தம் சிலுவையில் சிந்திய இரத்தமே, உன் பாவம் நீக்கும் ஒரே வழி, அவரில் நீ புது படைப்பே. இயேசுவே உன் வாழ்வின் அர்த்தம் சிலுவையில் சிந்திய இரத்தமே, உன் பாவம் நீக்கும் ஒரே வழி, அவரில் நீ புது படைப்பே. சாலமோன் கண்ட எல்லாமும் மாயை என்று சொன்னதுண்டு, சாலமோன் கண்ட எல்லாமும் மாயை என்று சொன்னதுண்டு, உன் இதயம் தேடும் அர்த்தம்
இயேசுவே உன் வாழ்வின் அர்த்தம், சிலுவையில் சிந்திய இரத்தம், சிலுவையில் சிந்திய இரத்தமே உன் பாவம் நீக்கும் ஒரே வழி, அவரில் நீ புது படைப்பே. இரத்தமே சுத்திகரிக்கும், உன்னை புதிதாய் மாற்றிடுமே. இயேசுவின் இரத்தமே சுத்திகரிக்கும், உன்னை புதிதாய் மாற்றிடுமே. இயேசுவே உன் வாழ்வின் அர்த்தம், சிலுவையில் சிந்திய இரத்தம், சிலுவையில் சிந்திய இரத்தமே உன் பாவம் நீக்கும் ஒரே வழி, அவரில் நீ புது படைப்பே. இயேசுவே உன் வாழ்வின் அர்த்தம், சிலுவையில் சிந்திய இரத்தம், சிலுவையில் சிந்திய இரத்தமே உன் பாவம் நீக்கும் ஒரே வழி, அவரில் நீ புது படைப்பே. நேயர்களே, மனிதன் பல காரியங்களை செய்தும் வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்து கொள்ள முடிவதில்லை. என்னதான் சாதித்தாலும் சம்பாதித்தாலும் நிம்மதியும் சந்தோஷமும் மனிதனுக்கு கிடைப்பதில்லை. வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை அறிந்து கொள்ளவும் பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளவுமே தெய்வமான இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து மனிதர்களாகிய நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கின்ற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டுமே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மட்டுமே மனிதருக்கு பாவ மன்னிப்பு உண்டு. வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை கண்டு கொள்ளவும் பாவ மன்னிப்பு பெற்று தெய்வத்தின் பிள்ளையாக மாறவும் நீங்கள் விரும்புகிறீர்களா? இதற்காக நீங்கள் எங்கேயும் செல்ல வேண்டியதில்லை, எந்த காணிக்கையும் கொடுக்க வேண்டியதில்லை. உங்கள் உள்ளத்தில் தெய்வமான இயேசுவுக்கு இடம் கொடுத்து அவர் என் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று நம்பி அவரையே உங்கள் சொந்த இரட்சகராக மனதிலே ஏற்றுக்கொண்டால் போதும். இலவசமாய் இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நீங்கள் தீர்மானம் எடுத்து விட்டீர்களா? இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கு தீர்வு காண தயக்கமின்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. நேயர்களே, உங்கள் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை காண இந்த நிகழ்ச்சி உங்களை வழி நடத்தி இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி உண்மையாகவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒளியும் வாழ்வும் இயக்கம். நன்றி, வணக்கம்.